ஆத்ம விசாரணை பற்றி அன்பர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பகவானின் பதில்கள். அன்பர் கேட்டார், தன்னை தெரிந்து கொள்ள ஒருவர் சாதனைகள் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கு எந்த விதமான சாதனை நல்லது? பகவான் பதில், ஆம், அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தெரிந்து கொள்ள நீ உன் உள்ளே பார் என்று சொல்லப்படுகிறது. நான் என்றால் அதன் உருவம் என்ன, அது எப்படி உதித்தது, எங்கு உதித்தது என்பதையெல்லாம் நீயே விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பர், இந்த நான் எங்கிருந்து உதிக்கிறது என்ற கேள்விக்கு இதயத்திலிருந்து என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்களே, அதை நாம் எப்படி காண வேண்டும்? ஆம், நாம் நமது இதயத்தைத்தான் காண வேண்டும். அதை காண வேண்டுமானால் மனமானது பூரணமாக அடங்க வேண்டும். நான் யார் என்ற சொற்களையோ அல்லது நேதி நேதி என்ற சொற்களையோ வெறும் ஜபமாக செய்தால் போதாது. உன்னை நீ உடலாக கருதுவதே அறியாமையாகும். இந்த உடல் நான் என்ற பாவனையிலிருந்து விடுபட்டால் எஞ்சி நிற்பது உன் ஆன்மஸ்வரூபமே. உன்னிடம் இல்லாத ஒரு வஸ்துவானால் அதை நீ தேட வேண்டும். ஆனால் எப்போதும் உன்னிடமே உள்ள வஸ்துவை தேட வேண்டிய அவசியம் என்ன? சாதனைகளெல்லாம் தான் உடல் என்ற பாவனையிலிருந்து விடுபடவே ஆகும். நான் இருக்கிறேன் என்ற தன் உணர்வு எப்போதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அந்த இருப்பை ஆத்மா என்றோ பரமாத்மா என்றோ எப்படி வேண்டுமானாலும் கூறலாம்.